Okay, let me share my screen. Okay, in the next problem போறதுக்கு முன்னாடி any questions from anyone about நேத்து பண்ண ப்ராப்ளம் பத்தி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்காது? ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? ஏதாவது questions இருந்தா this would be a good time to discuss. இல்லைனா we'll proceed with the next one, the climbing stairs problem. Okay, இந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளமும் ஒரு கிளாசிக் இன்டர்வியூ ப்ராப்ளம். லைக் கூகுள் இன்டர்வியூஸில் இது ரொம்ப இதை ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க அப்படி படிச்சிருக்கேன் ஆக்சுவலாக. Yeah, and yeah, in any case, it's a very good problem to learn about. Okay, so the problem climbing stairs. Read பண்ணுவோம் first. You are climbing a staircase. It takes n steps to reach the top. Each time you can climb either 1 or 2 steps. In how many distinct ways can you climb to the top? Yeah, so actually the like several articles where இதுக்கு வந்து நல்ல பிக்சர் காட்டியிருப்பாங்க ஆக்சுவலா. ஓகே, இதை எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்கு. இதுல அட் அ டைம் யூ கேன் டேக் ஐதர் 1 step or 2 steps. So yeah, so இப்போ கிரவுண்ட் லெவல்ல இருக்கோம்னா இந்த தேர்ட் ஸ்டெப் ரீச் பண்றதுக்கு like there are these many possible ways actually. Okay, first step like ஒவ்வொரு ஸ்டெப்பா ஏறி போறது. Okay, that is one possible way. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து டைரக்டா இந்த 0th ஸ்டெப்ல எடுத்துப்போம். இது கிரவுண்டு. ஸோ இங்கே கிரவுண்ட்ல இருந்து செகண்ட் ஸ்டெப்புக்கு டைரக்டா கிளைம் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது. ஸோ தட்ஸ் another way. தேர்ட் வே வந்து லைக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டு அதுக்கப்புறம் டைரக்டா தேர்ட் ஸ்டெப்புக்கு போகிறது. ஏன்னா you can in one step at one time you can climb either 1 or 2 stairs இல்லையா? அதனால தான் இந்த மூணு வேஸ் இருக்கு ஆக்சுவலா. ஸோ இது வந்து இந்த மாதிரி 1 step 2 step இந்த மாதிரி 3னா கூட வந்து ஈஸியா கால்குலேட் பண்ணிட்டு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஐதர் வரைஞ்சி பார்த்தோ அல்லது ஜஸ்ட் வரைஞ்சி பார்த்து பண்ணிடுறது தான் ஈஸியஸ்டா இருக்கும். பட் ப்ராப்ளம் என்னன்னா அஃப்கோர்ஸ் 20th ஸ்டெப் ரீச் பண்றதுக்கு எவ்வளோ வழி இருக்கு அப்படின்னு கேட்டா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிடும் இல்லையா? ஸோ அங்கேதான் வந்து இந்த மாதிரி லைக் ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா, ஒரு ப்ரோக்ராம் இருந்ததுன்னா that will make the job easy இல்லையா? ஸோ இப்போ வந்து முதல் வந்து இதை எழுதி பார்ப்போம் என்னென்ன வேஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ லைக் ஏற்கனவே நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். லைக் அந்த மேக்ஸிமம் கண்டிகுவஸ் அரே ப்ராப்ளம்ஸில் லைக் அதில் ஒரு ப்ரோக்ராமிங் டெக்னிக் லேர்ன் பண்ணோம், டைனாமிக் ப்ரோக்ராமிங் சொல்லி. அதே இந்த ப்ராப்ளமும் ஒரு டைனாமிக் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் தான். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளத்தில் லைக் ஏதாவது ஒரு பர்டிகுலர் இன்புட் வேல்யூ இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளம் அதை வந்து பிரேக் டவுன் பண்ணி சப் ப்ராப்ளம்ஸை மாற்றி அந்த சப் ப்ராப்ளத்தோட ரிசல்ட்ஸ்லேருந்து we have to solve the larger problem.
ஸோ இப்போ வந்து இன்புட் வந்து 100ன்னு வச்சுப்போம். லைக் ஸோ லெட்ஸ் சே ஓகே மேக்ஸிமம் வேல்யூ ஃபார் இன்புட் வந்து 45 தான். ஓகே அந்த 45 எடுத்துப்போம். லைக் 45க்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக லைக் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு லைக் ஓகே 1 ஸ்டெப் இருந்ததுன்னா அதுக்கு என்ன ஆன்சர், 2 ஸ்டெப் இருந்ததுன்னா என்ன ஆன்சர், அதை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் 3rd ஸ்டெப், 4th ஸ்டெப், 5th ஸ்டெப்புக்கு ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே லைக் அது எப்படின்னு பார்ப்போம். ஓகே இப்போ வந்து இப்போ ஒரே ஒரு ஸ்டெப் இருந்ததுன்னா அதுக்கு எத்தனை வேஸ், லைக் பேசிக்கலி ஒரே ஒரு வே தான் இருக்கு இல்லையா. யூ ஜஸ்ட் கிளைம் தட் ஒன் ஸ்டெப். அது அதுக்கப்புறம் சரி இந்த இது ஒரு செட் பண்ணி போட்டுக்கிறேன். இது மட்டும்தான் ஒன் ஸ்டெப்புக்கு. அப்புறம் இன்புட் வந்து 2 இருந்ததுன்னா அதுக்கு எத்தனை வழி இருக்கு, அதுக்கு ரெண்டு வழி இருக்கு இல்லையா. ஸோ ஐதர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளைம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் கிளைம் பண்ணலாம் 1 by 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளைம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் கிளைம் பண்றது அது ஒரு வழி. இன்னொரு வழி வந்து டைரக்டா செகண்ட் ஸ்டெப்புக்கே போயிடுது இல்லையா. அது வந்து போலீஸ்னால பேட்டலியன். ஏன்னா வந்து டைரக்டா செகண்ட் ஸ்டெப் 2 ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அட் அ டைம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் இன்புட் 3 இருந்ததுன்னா ஸோ 3rd ஸ்டெப் போகிறதுக்கு எத்தனை வழி அப்படின்னா அதுக்கு வந்து 3 வேஸ் இருக்கு. ஸோ ஐதர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் போயிட்டு 3rd ஸ்டெப் போகலாம், அது ஒரு வே. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் போயிட்டு 3rd ஸ்டெப் போயிடலாம். 3rd வே வில் பி இங்கே போட்டுருவேன். 3rd வே வில் பி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளைம் பண்ணிட்டு அங்கேருந்து டைரக்டா 3rd ஸ்டெப் போயிடலாம். ரைட் ஓகே நவ் 4 ஸ்டெப் இருந்ததுன்னா அதுக்கு எத்தனை வழின்னு பார்ப்போம் இல்லையா. ஸோ அது இனிஷியலா வில் பி 1 ஒவ்வொரு ஸ்டெப்பா கிளைம் பண்றது. ஓகே தட்ஸ் த ஃபர்ஸ்ட் வே. அப்புறம் செகண்ட் வே வில் பி செகண்ட் ஸ்டெப் போயிட்டு அதுக்கப்புறம் 3rd ஸ்டெப் போயிட்டு அப்புறம் 4th ஸ்டெப் போகிறது, அது ஒரு வழி. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டு 3rd ஸ்டெப் போயிட்டு அதுக்கப்புறம் 4th ஸ்டெப் போகலாம். அதுக்கப்புறம் இன்னொரு வழி வந்து செகண்ட் ஸ்டெப் போயிட்டு ஸ்டெப் போகலாம். ஸோ இந்த 4 வேஸ் இருக்கு இல்லையா. ஸோ இல்லை ஆக்சுவலாக 5 வேஸ் இருக்கு. இன்னொன்று என்னன்னா இது ஒன்று மிஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்னொரு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டு செகண்ட் ஸ்டெப் போயிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் அது ரெண்டும் ஒன் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்ல இருந்து டைரக்டா 4th ஸ்டெப் போயிடலாம். ஸோ இந்த மாதிரி 5 டோட்டல் வேஸ் இருக்கு. ஸோ இது வந்து இன்னொரு மாதிரியும் பார்க்கலாம் ஆக்சுவலா. ரைட் ஸோ இப்போ இங்க இதை ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கலாம். இதுல இருக்க ஆன்சர்ஸ் எல்லாமே ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா இந்த 1,2, 3 and then இந்த 2,3 இது ரெண்டுமே ஆக்சுவலா இந்த ஆன்சர்ஸ்ல லைக் ஒரு எக்ஸ்ட்ரா 3 ஆட் பண்றதுதான். ஓகே இட்ஸ் பேசிக்கலி சேம் அஸ் த ப்ரீவியஸ். ஸோ அதே மாதிரி இந்த ஆன்சர் பாத்தீங்கன்னா கூட
இது வந்து இந்த இந்த ஆன்சர்ல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா 3 ஆட் பண்றது தான். ஓகே, ஸோ இங்க வந்து டோட்டலா 3 வேஸ் வந்திருக்கு. அதை வந்து ஈஸியா லைக் இந்த மாதிரி போட்டு பார்க்கறதுக்கு பதிலாக சிம்பிளா ஐ குட் சே, ஓ இந்த ப்ரீவியஸ் 2 ஆன்சர்ஸோட கவுண்ட் சம் பண்ணிட்டா இதோட ஆன்சர் கிடைச்சிரும். ஏன்னா இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் டு கிளைம் 3 ஸ்டேர்ஸ் இஸ் லைக் 3 ஸ்டெப்ஸ் இஸ் 3. இதை நான் போட்டு பார்த்துட்டு இருக்க தேவையில்லை ஆக்சுவலா. லைக் இங்கே இதோட ஆன்சர் 1ன்னு தெரியும் நமக்கு, இதோட ஆன்சர் 2 வேஸ் இருக்குன்னு தெரியும். இதோட ஆன்சர் வந்து சிம்பிளி இதோட சம். ஏன்னா அங்கே எசென்ட்லி இங்கே அதான் வருது, இந்த நம்பர் ஆஃப் வேஸ் பார்க்கும்போது இதோட ஒரு இந்த செட்ல ஒரு 3 ஆட் பண்றோம், அப்புறம் இதுல ஒரு 3 ஆட் பண்றோம் இந்த தேர்ட் ஸ்டெப்புக்கு. ஸோ தட் இஸ் த நம்பர் ஆஃப் வேஸ் டு கெட் டு 3. ஸோ பேசிக்கலி இந்த 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 கவுண்ட்டையும் ஆட் பண்ணா நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிரும். அதே மாதிரி இந்த ஆன்சர்ஸ் இங்க பாத்தீங்கன்னா இந்த 3 ஆன்சர்ஸும் இந்த இந்த 3 வேல்யூஸ்ல ஒரு 4 எக்ஸ்ட்ரா 4 ஆட் பண்ணியிருக்கிறது தான். ஸோ 1 2 3 அப்புறம் இங்கே ஒரு 4 ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 2 3ல ஒரு 4 ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 1,3ல ஒரு 4 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேசிக்கலி இந்த ஒரு இந்த கவுண்ட் 3 இங்கே ரெப்ரசென்ட் ஆயிருக்கு. அப்புறம் அதுக்கு முந்தின ஸ்டெப் இந்த 2லேருந்து இங்கே இருக்க 2 வேல்யூஸும். ஸோ இங்கே ஸோ இந்த ஆர்டர் கொஞ்சம் மாற்றிருக்கு போட்டுக்கலாம். இது இங்கே 1,2ல ஒரு 4 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த 2ல ஒரு 4 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கும் அதே ஒர்க் ஆகுது, அந்த ஃபார்முலா ஒர்க் ஆகுது. ஸோ ப்ரீவியஸ் 2 நம்பர்ஸோட ஆன்சர்ஸ் எடுத்து ஆட் பண்ணோம்னா இந்த ஆன்சர் கிடைச்சிரும், ரைட்? ஸோ ஒன்ஸ் இந்த ஃபார்முலா தெரிஞ்சு, இந்த டெக்னிக் தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த நம்பராக இருந்தாலும் அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி இல்லையா? ஸோ இப்போ வந்து ஃபிஃப்த்து இன்புட் 5 இருந்ததுன்னா நான் இந்த மாதிரி ஃபுல்லாக எழுதுறதுக்கு பதிலாக ஐ கேன் சிம்பிளி ஜஸ்ட் ஆட் அப் த ப்ரீவியஸ் 2 நம்பர்ஸ் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து 8, 5 + 3 8 இல்லையா? அதுக்கப்புறம் 6 இன்புட்டாக இருந்ததுன்னா the answer will be simply 8 + 5 which is 13. இது 7 இன்புட் இருந்ததுன்னா 8 + 13 which is 21. இந்த மாதிரி ஈஸியாக கவுண்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த கான்செப்ட் புரிஞ்சு வச்சுன்னா. ஓகே, ஸோ எனி கொஷின்ஸ் அபவுட் திஸ்? இது வரைக்கும் அவங்க வந்து லைக் சிம்பிளி எத்தனை வேஸ் இருக்குன்னு தான் கேட்குறாங்க, ரைட்? தேர் நாட் ஆஸ்கிங் வாட் ஆர் தோஸ் வேஸ் அப்படின்னு கேட்கல, ரைட்? அந்த மாதிரி ஸோ வி டோன்ட் இந்த இந்த ஒவ்வொரு நம்பர் ஆஃப் வேஸையும் இந்த மாதிரி எழுதி பார்க்கணும்னு அவசியமே இல்லை ஆக்சுவலாக. நம்ம வி ஜஸ்ட் நீட் நம்பர் ஆஃப் வேஸ் தட் ஆர் பாசிபிள். ஓகே, ஸோ இப்போ இதே வந்து ப்ரோக்ராமேட்டிக்கா எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இன்புட் வந்து சே லெட்ஸ் சே 7. ஸோ 7க்கு ஆன்சர் வேணும்னா ஆக்சுவலா நமக்கு வந்து 6க்கும் 5க்கும் உண்டான ஆன்சர்ஸ் வேணும் இல்லையா? ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? 6க்கும் 5க்கும் உண்டான ஆன்சர்ஸ் அது வந்து ரிகர்ஷன் அப்படி சொல்லி ஒரு டெக்னிக் இருக்கு இல்லையா? ஸோ ப்ரோக்ராமிங்ல ஸோ பேசிக்லி ஃபங்க்ஷன் காலிங் இட் செல்ஃப் அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்க இருந்து நான் சிம்பிளி ஐ கால் த சேம் ஃபங்க்ஷன் ஃபார் previous value will be what, n-1, and then so 7க்கு ஆன்சர் வந்து 6க்கு உண்டான ஆன்சர் பிளஸ் 5க்கு உண்டான ஆன்சர் இல்லையா? ஸோ அப்படின்னா that plus so then 5க்கு ஆன்சர் லைக் இந்த கால் வந்து நம்ம இந்த மெத்தட்ல இருந்து திருப்பி இதே மெத்தட் கால் பண்ணணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் 6க்கு கால் பண்ணோம். 6க்கு கால் பண்ணா அது உடனே அது வந்து 5க்கும் 4க்கும்
லைக் 4 இன்புட்டுக்கும் 5 இன்புட்டுக்கும் அதே திருப்பி ரிக்கர்ஸ் பண்ணி கால் பண்ணோம். அப்புறம் 4லேருந்து திருப்பி இந்த மாதிரி கால் லைக் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அட் சம் பாயிண்ட் வி ஹேவ் டு ஸ்டாப், ரைட்? என்ன இல்லைன்னா நெகட்டிவ் வேல்யூஸ்க்கு எல்லாம் போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பேஸ் கண்டிஷன். ஸோ எந்த இடத்துல ரிகர்ஷன் ஸ்டாப் பண்ணுறது, இந்த மாதிரி லைக் ஃபங்க்ஷன் காலிங் இட் செல்ஃப் இஸ் கால்டு ரிகர்ஷன். ஓகே, ஸோ அதை எழுதிடுறேன் இங்கே. இங்கே நிறைய மோஸ்ட்லி யூ வில் பி ஃபெமிலியர் வித் திஸ், ஜஸ்ட் டு like write the term. Okay, so at some point we have to stop. எங்க நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா, like if the input is 2 or below, we know அதோட ஆன்சர் 2க்கு ஆன்சர் 2, 1க்கு ஆன்சர் 1 இல்லையா? அதனால if n is less than 3, we can simply return n itself, right? So இப்போ in the end we have to like இந்த சம் பண்ணா பார்த்தாது, அதை ரிட்டர்னும் பண்ணிடணும் ஆக்சுவலா. that will be the answer that we need. ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஒர்க் பண்ணுதான்னு பார்ப்போம். ஓகே, இன்புட் 2க்கு ஒர்க் பண்ணுது. ஆப்வியஸ்லி லைக் இன்புட் 2 வந்தால் இட்ஸ் சிம்பிளி கோயிங் டு ரிட்டர்ன் 2 செல்ஃப், ரைட்? ஸோ அதனால கொஞ்சம் பெரிய நம்பர் ட்ரை பண்ணி பார்ப்போம். 2 3 தான் இருக்கு. ஸோ 10 போட்டுக்கிறேன். ஓகே, 10க்கு ஒர்க் பண்ணுது ஆக்சுவலா. ஸோ எக்ஸ்பெக்டட் 89. ஸோ இதே பாருங்க, லைக் இதே வந்து நம்ம பை ஹேண்ட் கால்குலேட் பண்ணோம்னா லைக் அது பர்டிகுலராக இந்த மெத்தட் இது வெறும்னே திங்க் பண்ணா, இந்த ப்ராப்ளத்தை திங்க் பண்ணா லைக் 10th ஸ்டெப்புக்கு ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ வழி இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னா தலை சுற்றிடும் இல்லையா? லைக் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போகலாம், செகண்ட் ஸ்டெப் போகலாம், தேர்ட் ஸ்டெப் போகலாம், இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிட்டு இருந்தா. பட் ஒன்ஸ் இந்த டெக்னிக் தெரிஞ்சு போச்சுன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, ரைட்? இங்கே ஈவன் மேனுவலாகவே 10th ஸ்டெப்பு பண்ணுறது கூட லைக் இட்ஸ் நாட் தட் டிஃபிகல்ட். இப்போ 8th ஸ்டெப்புக்கு 8 input on the answer will be what, 34. So 9க்கு 55. So just more previous ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ண வேண்டியதான். அதே மாதிரி 10 இன்புட் இருந்ததுன்னா இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் ப்ரீவியஸ் ரெண்டு நம்பரையும் லைக் 18 9 வருது, which is what this code is returning as well, right? So yeah, so இப்போ வந்து இந்த டெக்னிக் ஆக்சுவலாக லைக் இந்த ப்ராப்ளத்தை ரெண்டு வழியாக சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த மாதிரி இந்த ரிகர்ஷன் யூஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் வந்து டாப் டவுன், வேர் நம்ம லார்ஜஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிட்டு அதுலேருந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருக்க நம்பர்ஸுக்கு போய் அதோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சு ஃபைனலாக அரைவிங் எடுத்த ரிசல்ட். ஸோ அது ரிகர்ஷன், திஸ் மெத்தட் இந்த மாதிரி ரிகர்ஷன் யூஸ் பண்ணி இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிறது இந்த ப்ராப்ளத்துக்கு டாப் டவுன் அப்படி சொல்லுவாங்க. இன்னொரு மெத்தடும் இருக்கு, அது வந்து பாட்டம் அப். ஸோ அந்த பாட்டம் அப் மெத்தடுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இந்த டாப் டவுன் சொல்யூஷனே சப்மிட் பண்ணி பார்ப்போம், இது வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுதான்னு சொல்லி. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் எடுக்குதுனாலே ஆக்சுவலாக ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். பட் அண்ட் இன் அடிஷன் லைக் இதுவே டைம் லிமிட் எக்ஸீட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து அப்படின்னா டெஃபினெட்லி தெர் இஸ் சம் டைம் காம்ப்ளெக்சிட்டி இஷ்யூ. ஓகே, ஸோ அது அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி இஷ்யூ எதனால வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த ஆர்டிக்கிளே அதை பற்றி கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக.
ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு பாயிண்ட். இந்த மாதிரி like a number, like a series where one number is basically the sum of the previous two numbers. In the series, it's a well-known series of numbers actually. இதுக்கு என்ன இந்த சீரிஸோட பேர் என்னன்னு தெரியுமா யாருக்காவது? யா, ராம்குமார் கரெக்ட் தான். அது பேசிக்கலி இட்ஸ் ஆக்சுவலி ஃபிபொனாச்சி சீரிஸ் தான். ஓகே, ஸோ லைக் மேபி இந்த ஃபார்மில் பார்த்தா எல்லாருக்கும் ஈஸியாக தெரியும்னு நினைக்கிறேன். 1 1 3 5 8 13 21 இந்த மாதிரி. ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ்க்கு ஃபிபொனாச்சி சீரிஸ் சொல்லுவாங்க. எசென்ஷியலி வாட் வி ஆர் டூயிங் ஹியர் இஸ் லைக் ஜஸ்ட் computing the Fibonacci number, right? In the climbing stairs problem, essentially writing the code for giving the Fibonacci number corresponding to the input. Okay, so இப்போ ஆக்சுவலா மீடியம்னு சொல்லி ஒரு வெப்சைட்ல இதுக்கு ஒரு நல்ல டயக்ராம் இருந்தது. that explains this. இப்போ நமக்கு எதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி இஷ்யூ வந்ததுன்னு சொல்லி. not this one. Yeah. Okay, yeah, in the diagram is a good one. So இப்போ வந்து இங்க வந்து yeah, if the input is 4 அப்படின்னா, so basically the calculations will go like this. Yeah, so in the 0th iterationல 4, in the first iterationல like basically in numbers எப்படி so actually இந்த diagram maybe clear ஆ இல்லைன்னு நினைக்கிறேன். Okay, yeah, so in the diagram is better. Okay, so இங்க வந்து f of 5ன்னு காட்டியிருக்காங்க essentially basically because இங்க வந்து நம்ம ஃபிபொனாச்சி நம்பர்ஸ் தானே கால்குலேட் பண்றோம், அதனால essentially. ஸோ இப்போ இன்புட் 5 இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ரிகர்ஷன்ல இட்ஸ் கோயிங் டு கால் த சேம் மெத்தட் ஃபார் 4 and 3. அப்புறம் செகண்ட் 4க்கு நெக்ஸ்ட் 4 வந்து again it's going to recurse, so it's going to call the same function for the input numbers 3 and 2. அப்புறம் 3க்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா it's going to again call it for 2 and 1, basically like n-1 and n-2, right? Then it's going to 2க்கு வந்து it's going to call that for 1 and 0, right? ஸோ இப்போ 5க்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா நீங்க இந்த ரிகர்ஷன் ட்ரீ, இதுக்கு பேர் வந்து ரிகர்ஷன் ட்ரீ. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரீ ஷேப்ல லைக் எப்படி என்னென்ன ரிகர்ஷன் வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறது. ஸோ இங்க பாத்தீங்கன்னாலே ஆக்சுவலா இப்போ இதுல இருக்க அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி இஷ்யூ தெரியும். இப்போ
4க்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னாலே இந்த ட்ரீலே ஏற்கனவே நம்ம 2க்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடுறோம் இங்கே, ரைட்? 2க்கு வேல்யூ கண்டுபிடிச்சிடுறோம். பட் இதை கண்டுபிடிச்சிட்டோம், கொஞ்ச நேரம் கழிச்சு லைக் அகெயின் இந்த சேம் ஃபங்க்ஷன் வில் பி கால்ட் ஃபார் 2, அகெயின் a calculation will occur. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடி 2க்கு மறுபடி சம் லைக் இந்த சம் ஆஃப் the 1 and f of 1 and f of 0 will be added. Okay, so you can see that இந்த மாதிரி same numbers are being லைக் அந்த திருப்பி அதே நம்பர்ஸுக்கு கால்குலேட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறோம் இங்கே. அதே மாதிரி ஈவன் எஃப் இந்த கால்குலேஷன் ஃபார் 3 கூட இங்கே ஒரு வாட்டி கால் பண்ணி இதோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. பட் அகெயின் த சேம் இன்புட் இஸ் பீங் கால்ட் அகெயின். ஸோ அதுக்கு மறுபடியும் ஒரு ட்ரீ பில்டப் ஆகுது. ஒரு 5க்கே வந்து எவ்வளோ டூப்ளிகேஷன்ஸ் இருக்குதுன்னா, இப்போ இன்புட் வந்து ஒரு லைக் 38ல் தான் இங்கே ஃபெயில் ஆயிருக்கு ஆக்சுவலாக நம்ம சப்மிட் பண்ணும்போது. ஸோ 38 இன்புட்டாக இருந்ததுன்னா எவ்வளோ அன்னெசரி ரெப்படேஷன்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ அதுக்கு வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு, ஸோ அதனால தான் அங்கே டைம் காம்ப்ளெக்சிட்டி கண்ணாப்பின்னு போய் இட்ஸ் டேக்கிங் டூ லாங் அண்ட் இட்ஸ் ஃபெயிலிங் வித் டைம் லிமிட் எக்ஸிடெட். ஸோ இப்போ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு there is a technique called memoization. மெமரைசேஷன் கிடையாது, இதுக்கு பேர் மெமோவைசேஷன். ஓகே, ஸோ மெமோவைசேஷன் அப்படின்னா சிம்பிளி லைக் ஒன்ஸ் ஒரு நம்பர் கால்குலேட் பண்ணிட்டோம்னா ஒரு இன்புட் நம்பருக்கு அதை வந்து ஜஸ்ட் ஒரு லைக் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ லேட்டர் இப்போ வந்து இந்த இங்கே ஃபர்ஸ்ட் டைம் இங்கே எஃப் ஆஃப் இந்த 2 கால்குலேட் பண்ணும்போது இதை மெமரியில் போட்டு வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் when it is getting called like immediately அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடலாம். நம்ம we don't have to further go down the லைக் இந்த மாதிரி மறுபடியும் கால்குலேட் பண்ண தேவையில்லை அந்த நம்பருக்கு, ரைட்? ஸோ அதே மாதிரி 3க்கும் 2க்கும் இந்த எல்லா ரிப்பீட் ஆகிற வேல்யூஸுக்கு எதுனாலும் சரி, ஒன்ஸ் ஒரு இன்புட் கால்குலேட் பண்ணிட்டோம்னா அதை மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ இங்கேயே போட்டிருக்காங்க அந்த டெக்னிக் பேருக்கு மெமோரைசேஷன் சொல்லி. ஸோ அது மாதிரி பண்ணால் ஸோ இங்கே இன்னொரு விஷயம் போட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி மெமோரைசேஷன் பண்ணோம்னா ஆக்சுவல் அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் 1.62 பவர் n. ஸோ அதோட கால்குலேஷன் எப்படி பண்ணுறது இங்கே ஆக்சுவலாக இன்னொரு ஆர்டிக்கல் டீட்டெயிலாக இருக்குது. இந்த ஆர்டிக்கலோட லிங்க் கூட நான் இங்கே எல்லாருக்கும் அனுப்புகிறேன், இங்கே அது போய் பார்த்துக்கலாம் வேணும்னா. பட் இட்ஸ் அ ஹியூஜ் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஒரு சின்ன நம்பருக்கே வந்து எவ்வளோ ரெப்படேஷன்ஸ் ஆயிட்டுருக்கு. இதே வந்து ஒரு லார்ஜ் நம்பராக இருந்தால் லைக் நியூமரஸ் லைக் நிறைய தடவை கால்குலேட் பண்ண வேல்யூக்கு திருப்பி இதை கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது ஸோ அதனால தான் வந்து இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி கண்ணாபின்னு போகுது. அண்ட் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மெமோரைசேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். லைக் அது ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இங்கே வந்து ஸோ அதை வந்து லைக் ஜென்ரலாக நிறைய பேர் லைக் இந்த மாதிரி அந்த மெமோரைசேஷன் பண்ணுறதுக்கு ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நிறைய டிபின்னு லைக் அந்த வேரியபிளுக்கு நேம் பண்ணுறது வந்து லைக் லாட் ஆஃப் பீப்புள் யூஸ் தட். டிபி இஸ் ஷார்ட் ஃபார் டைனாமிக் ப்ரோக்ராமிங். ஸோ இப்போ வந்து ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு வேல்யூஸுக்கும் அதோட கரஸ்பாண்டிங் லைக் ஒவ்வொரு இண்டெக்ஸ்லையும் அதோட கரஸ்பாண்டிங்
ஃபிபோனச்சி நம்பர் ஸ்டோர் பண்ணிட போகிறோம். பேசிக்கலி லைக் அதோட ஆன்சர் ஸ்டோர் பண்ணிட போகிறோம். ஸோ இங்கே இந்த இன்புட் இஸ் லெஸ் தென் தி லென்த் ஆஃப் இந்த டிபி அரே அப்படின்னா பேசிக்கலி அந்த ஆன்சர் ஏற்கனவே கலெக்ட் பண்ணியாச்சு இப்போ. ஸோ அதை வந்து நம்ம சிம்பிளி அது இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். அதுக்கு மேலே ரிகர்ஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அதான் இங்கே சொல்லுது. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டா தென் we should be able to avoid that. like இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் லைக் இந்த எஃப் ஆஃப் டூ இந்த சாரி ஃபங்க்ஷன் வந்து 2 இன்புட்டுக்கு கால் ஆகும்போது அதை வந்து அந்த ரிசல்ட்டை அதில் ஸ்டோர் பண்ணிடணும். ஓகே, ஸோ அதை இங்கே பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த ஸோ எனி டைம் வி கால்குலேட் அன் ஆன்சர் we just அது வந்து இந்த அரேல அப்பெண்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தென் we simply need to return that value. That's all. Like so அது சாரி self.dp ஒரு கிளாஸ் மெம்பர் வேரியபிள், அதனால இந்த மாதிரி self.dp போட்டுக்கணும் ஆக்சுவலா. ஸோ இது இனிஷியலைஸ் பண்ணணுமா இங்கே ஒரு சரி இதை ரன் பண்ணி பார்ப்போம் ஒர்க்காதான்னு சொல்லி. இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். இது வந்து ஆக்சுவலா லைக் இதை நமக்கு வந்து இனிஷியல் வேல்யூஸ் தெரியும் இதில் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் ஸோ இந்த கோடுக்கு பதிலாக இங்கே 1,2 போட்டுப்போம் ஆக்சுவலா. ஸோ we are initializing the values for the index. ஆக்சுவலா இண்டெக்ஸ் 0க்கும் ஏதோ ஒரு வேல்யூ வேணும் இல்லையா? ஸோ லைக் இண்டெக்ஸ் 0க்கு 0ன்னு போட்டுக்கிறேன். அப்புறம் இன்புட் வந்து 1 இருந்ததுன்னா இண்டெக்ஸ் 1, அது கரஸ்பாண்டிங் ஆன்சர் இஸ் 1 அப்படின்னு தெரியும் நமக்கு. ஸோ அதனால இங்கே அதில் ப்ரீ பாப்புலேட் பண்ணிடலாம் இந்த மெமோரைசேஷன் டேபிள்லேயே. அப்புறம் 2 இருந்ததுன்னா அதோட ஆன்சரும் 2. ஸோ அதை இங்கே ப்ரீ பாப்புலேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டா பேசிக்கலி லைக் இன்புட் 2 இருந்ததுன்னா இட்ஸ் கோயிங் டு லைக் இன்புட் if n is less than length of dp. so 2 இருந்ததுன்னா லைக் இதோட length is currently 3, அதனால அது ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இது ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இது இப்போ கரெக்டாக ஒர்க் பண்ணுது. ஸோ இப்போ வந்து ஸோ இங்கே எசென்ஷியலி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா லைக் ஒன்ஸ் ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம்னா அதை இந்த டேபிளில் இந்த அரேல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ தட் we can லைக் அதே நம்பருக்கு திருப்பி கால் வந்ததுன்னா லைக் வில் சிம்பிளி பி ரிட்டர்னிங் தட் வேல்யூ. சரி, இந்த 10க்கு வந்து ஆன்சர் கரெக்டாக ஒர்க் பண்ணுது. இது வந்து ஆக்சுவலாக இதை வாக் த்ரூ பண்ணி பார்ப்போம், அப்போ தான் நல்லா புரியும். ஓகே, ஸோ இப்போ இன்புட் 10ன்னா ஓகே ஃபர்ஸ்ட் கால் வந்து இங்கே வருது. இங்கே வந்து ஆக்சுவலாக 10 ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ 5க்கு எடுத்துப்போம். ஓகே, ஸோ 5 இன்புட் வேல்யூ. ஸோ இங்கே கரண்ட் வேல்யூ 5ன்னு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வர்றோம். இதோட கரண்ட் லென்த் வந்து 3. ஸோ 5 இஸ் நாட் லெஸ் தென் 3, அதனால தென் வில் கோ ஹியர் அண்ட் தென் இந்த கால் ஃபர்ஸ்ட் இந்த ரிகர்ஸ் நடக்கும். ஸோ நவ் இட்ஸ் கோன் கால் த சேம் மெத்தட் with the value, with the input value 4. அதை வந்து இந்த மாதிரி I'll show it like this. So 5 இன்னும் முடியல calculation, ஆனால் 4க்கு இந்த same method is getting called for 4.
அதை போட்டுக்கலாம். ஸோ is 4 less than the length of this memorization array? No, is 3. அதனால then again இங்க இந்த லைன் போகும். இங்க first the call will, this will call for, this call the same method for the number 4 minus 1, which is 3. So இங்க மறுபடியும் வந்துருச்சு. So is 3 less than 3? No. அதனால மறுபடியும் இங்க போய் இதே call will happen again. So இந்த வாட்டி the call will be for the value 2. Then so n is 2, so which is less than 3. Therefore it's going to return the value corresponding to the index 2, which is the answer 2. So இப்போ 2 return ஆயிடுச்சு. அதனால so I'll remove this value. Then 3, like when the input was called for 3, first இந்த call போயிடுச்சு. அதுக்கப்புறம் next it's going to இன்னும் முடியல அது, right? So இங்க next இந்த வேல்யூ இந்த இதையும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இது வந்து 3 minus 2. ஸோ அதனால அது 1. ஸோ பேசிக்கலி இட்ஸ் கோன் கால் த சேம் மெத்தட் வித் இன்புட் 1. ஸோ இங்க 1 is less than, definitely less than 3. ஸோ இங்க it will return the value corresponding to 1, index 1, which is 1. So now it's going to, this is going to get popped out from the, like in the call stack. So இந்த மாதிரி different values getting called, அது வந்து இந்த மாதிரி ரிகர்ஷன் பண்ணும்போது there is something called call stack. அது call like it's like a stack. நம்ம ஏற்கனவே ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம். ஸோ இட்ஸ் ஒன்று மேலே ஒன்று அடுக்கிக்கிட்டே போகும். லைக் வாட் இஸ் த கரண்ட் வேல்யூஸ் தட் ஆர் கெட்டிங் லைக் தட் திஸ் மெத்தட் இஸ் கால்டு வித். ஸோ அந்த கால் ஸ்டாக்ல பேசிக்லி லைக் அது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் பிரின்சிபலில் ஒர்க் பண்ணோம். ஸோ இப்போ 1 ஆட் பண்ணியிருந்தோம், அந்த 1 வந்து இப்போ பாப் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதான் இங்கே நடக்குது. ஓகே, ஸோ நவ் இப்போ வந்து இந்த ரெண்டு வேல்யூஸுக்கும் ஆன்சர் நமக்கு தெரியும், ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு, which is 2 and 1. So now that value will get appended to this table, this array. So which is the answer 3. Sorry, this is actual assignment. This is what happens in the memory in kattradhukaga idu. So now 3 add aichu inga. So then 3 oda answer return aidu inga, right? So which is dp of n. So n is 3, adanaல this value 3 will get returned. So in the 3 kundan answer return aanone idu pop out aidum in the value. Now currently we are working on 4. So 4 la first value கண்டுபிடிச்சாச்சு, 4 minus 1 குண்டான வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் இது இன்னும் கண்டுபிடிச்ச முடியல, இந்த கால் நடக்கல இன்னும். ஸோ விச் இஸ் இதுக்கு n minus 2, அது வந்து 2. ஸோ இந்த 2 இங்கே வந்தோடனே 2 is less than the length of this table, அதனால it will simply return the value 2. ஸோ இப்போ இது பாப் அவுட் ஆகிடும். இப்போ நமக்கு இந்த ரெண்டு வேல்யூஸ் தெரியும். இப்போ those are the மொதல் 3 plus இதுக்கு 2 இல்லையா? ஸோ இது வந்து n minus 1 3 கால் பண்ணியிருக்கோம், அதோட வேல்யூ இருக்குன்னு தெரியும் நமக்கு, கால்குலேட் பண்ணியாச்சு. அப்புறம் 2 அதோட வேல்யூ தெரியும். இப்போ ஸோ சம் ஆஃப் தட் இஸ் 5. ஸோ நவ் தட் வேல்யூ கெட்ஸ் appended டு திஸ் array. அப்புறம் நெக்ஸ்ட் லைன்ல that value gets returned. So dp of 4, dp of 4 will be 5, that gets returned. So now this will get popped out. இப்போ 5க்கு first term calculate பண்ணி முடிச்சாச்சு, which is 4. Next term is 3. So then the same method will get called with 3. இப்போ now we need to do like without this memorization மறுபடியும் recursion போயிருக்கும். பட் ஆனால் இப்போ
நம்ம 3 தான் ஏற்கனவே கால்குலேட் பண்ணி பிடிச்சாச்சு. அதனால ஸோ தி 3 is less than the current length of this array, right? So it's simply going to return the answer that is already pre-computed, which is 3. Okay, and the value return பண்ணிடும். So now இந்த 5 இன்புட்டாக இருக்கும்போது நமக்கு 2 வேல்யூஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சு போச்சு. ஒன்று இஸ் 5, another is 3. ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணி now that gets appended to this table. Sorry. So then we simply return that value, which is 8, and then the entire recursion is complete. Okay, so 5க்கு 8 should be the answer. அது ஒர்க் பண்ணுதான்னு பார்ப்போம். ஒர்க் பண்ணுது. ஸோ இப்போ சப்மிட் பண்ணி பார்ப்போம். இந்த மெமோரைசேஷன் பண்ண பிறகு அந்த டைம் லிமிட் எக்ஸிட் ஆகுது ஃபிக்ஸ் ஆகுதுன்னு சொல்லி. Yeah, now it not only ran so fast, see like a pretty good number கூட இல்லையா? ஸோ அண்ட் ஸோ இப்போ வந்து இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி நெக்ஸ்ட் எப்படி என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிக்கிறது வந்து லைக் அந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துல எல்லாம் பார்த்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கிடையாது ஆக்சுவலாக, ரைட்? ஏன்னா வந்து அங்கே ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் லைக் இங்கே வந்து ஃபங்க்ஷன் இஸ் காலிங் இட் செல்ஃப். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிக்கணும்னா வாட் இஸ் த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் திஸ் கால், விச் இஸ் பேசிக்கலி அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு தெரியாது இல்லையா நமக்கு. ஸோ அதை இந்த மாதிரி திங்க் பண்ணுறதுக்கு பதிலாக லைக் நம்ம வந்து எசென்ஷியலி இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி இங்கே நம்ம பார்த்தப்போ ஆக்சுவலாக ஒவ்வொரு வேல்யூக்கும் இந்த லைக் 3ஓ 4ஓ ஒவ்வொன்றுக்கும் ஒரே ஒரு தடவை தான் காம்படிஷன் லைக் இந்த கால்குலேஷன் நடந்தது. ஓகே, அதுக்கப்புறம் லைக் நம்ம இந்த இந்த இதில் இந்த அரேல அந்த ஆன்சரை ஸ்டோர் பண்ணிடுறதுனால லைக் நெக்ஸ்ட் டைம் அதே நம்பர் திருப்பி கால் வந்ததுன்னா வில் சிம்பிளி பி ரிட்டர்னிங் தட் நம்பர், த ப்ரீ கம்ப்யூட்டட் நம்பர், ரைட்? வி ஒன்ட் பி லைக் அகெயின் கால்குலேட்டிங் இட் இந்த மாதிரி இந்த ரிகர்சிவ் மெத்தடில் போய் கால்குலேட் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ ஒவ்வொரு இன்புட் நம்பருக்கும் ஒரே ஒரு தடவை தான் இந்த கால்குலேஷன் நடக்கும். ஸோ தட் மீன்ஸ் எசென்ஷியலி இந்த அரேல ஒவ்வொரு வேல்யூவும் ஒரே ஒரு தடவை தான் கால்குலேட் ஆகுது. மீன் ஆஃப்கோர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பரையும் ஏற்கனவே நமக்கு தெரியுங்கிறதுனால அதை ஸ்டோர் பண்ணியாச்சு. இந்த திஸ் நம்பர் இஸ் தேர் ஒன்லி ஃபார் கன்வீனியன்ஸ் ஆக்சுவலாக, ரைட்? மீன் நமக்கு இண்டெக்ஸோட நம்பர்ஸோட இந்த நம்பர்ஸும் மேட்ச் ஆகணுங்கிறதுக்காக இங்கே போட்டு வச்சுருக்கேன். பட் இந்த ஸோ ஒரு இன்புட் வேல்யூஸே 10 இருந்ததுன்னா இன்புட் வந்து 10 இருந்ததுன்னா எத்தனை தடவை இந்த கால்குலேஷன் நடந்திருக்கும் எக்ஸாக்ட்லி? ஸோ ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரே ஒரு தடவை தான் அந்த கால்குலேஷன் நடக்குது இல்லையா? ஸோ இன்புட் இப்போ 10 இருந்ததுன்னா எத்தனை தடவை இந்த கால்குலேஷன்ஸ் நடந்திருக்கும்? would it be 100? யாராவது பேசுங்கப்பா. ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் இந்த இந்த அரேல இருக்க என்ட்ரிஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒரே ஒரு தடவை தான் கால்குலேஷன் நடக்குது. ஓகே, அப்படின்னா இன்புட் 10 இருந்ததுன்னா இன்புட் வேல்யூ 10 இருந்ததுன்னா எவ்வளோ தடவை அப்ராக்சிமேட்டாக சொன்னால் கூட போதும். ஐ மீன் சரி, யாரையாவது பிக் பண்ணலாம். சரி, கிருத்திகா 42
Okay, how do you arrive at 42, Nitin? Can you explain? Sir, I just compiled and checked it out, sir. Yes, are you compiled? Sir, சரி, எனக்கு சரியா கேட்கல. கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுமா? sir, I just compiled the code and இல்ல இல்ல, checked it நான் out, sir. ஆன்சர் கேட்கல. ஸோ ஆக்சுவலா 10 கூட 10க்கு ஆன்சர் வந்து 89 இல்லையா? கொஞ்சம் நேரம் முன்னாடி பார்த்தோம். Yeah, 10க்கு ஆன்சர் 89. You're not telling me the answer, right? I'm asking about லைக் எவ்வளோ தடவை இந்த காம்படிஷன் நடந்திருக்கும். இப்போ இன்புட் 10 இருந்ததுன்னா இந்த இந்த இங்கே தான் வந்து ஆக்சுவலா லைக் இந்த ரிகர்ஷன் நடக்குது. ஸோ லைக் பல்க் ஆஃப் தி எக்ஸிக்யூஷன் லோட் இஸ் இங்கே தான் இருக்கு, ரைட்? ஸோ இந்த கால்குலேஷன் எவ்வளோ தடவை நடந்திருக்கும்? மணிகண்டன், கேன் யூ எக்ஸ்பிளைன் ஹவு யூ ஆர் கெட்டிங் 18? ஸோ இப்போ வந்து 5 இன்புட் இருக்கும்போது இங்கே இங்கே எவ்வளோ டேர்ம்ஸுக்கு கால்குலேட் பண்ணணும் நம்ம ஆக்சுவலா? ஏன்னா வந்து 0, 1, 2 ஏற்கனவே இருந்தது, ரைட்? ஸோ 3, 5 and 8 மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணோம், ரைட்? இது ப்ரீவியஸ் வேல்யூஸ் யூஸ் பண்ணி. ஸோ ஸோ இதே மாதிரி இன்புட் 10 இருந்ததுன்னா எவ்வளோ தடவை கால்குலேட் பண்ணியிருப்போம்? எவ்வளோ டேர்ம்ஸ் கால்குலேட் பண்ணியிருப்போம் இந்த 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 அரேல? 7 times. யா, 7. ஆக்சுவலாக 8 இல்லையா? ஏன்னா வந்து ஸோ 5 மைனஸ் இந்த இந்த ஃபஸ்ட் இந்த 1 and 2 ஆர் ப்ரீ கம்ப்யூட்டர், நமக்கு ஏற்கனவே தெரியும், அதை போட்டு வச்சுருக்கோம். ஸோ அந்த மற்ற 3 டேர்ம்ஸையும் கால்குலேட் பண்ணோம். ஸோ 10 இருந்ததுன்னா இன்னும் என்ன கால்குலேட் பண்ணியிருப்போம்? நெக்ஸ்ட்டு 13, 21, அதுக்கப்புறம் 44, 5 and 89, right? So which is how many terms? 2, 4, 6, 8, right? So 8 terms calculate பண்ணுவோம். So we can say essentially the time complexity is n minus 2, right? So whatever the number is, like first 2 terms மட்டும் ஏற்கனவே ப்ரீ கம்ப்யூட்டருங்கிறதுனால மற்றதுக்கெல்லாம் இந்த மாதிரி லைக் இந்த கால்குலேஷன் நடக்கும். அதனால n மைனஸ் 2 அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி n2 கான்ஸ்டன்ட்ங்கிறனால அதை டிஸ்கார்ட் பண்ணிட்டு just O of n சொல்லிடலாம். So this is the time complexity of this code. Okay, so which is a lot better than நம்ம அந்த முன்னாடி பார்த்தோமே O of 1.62 power n, right? So இது வந்து 10 எடுத்துக்கிட்டாலே லைக் 1.62 power 10 அப்படின்னா அதுவே ஒரு ஹியூஜ் நம்பர் ஆயிடுது. And then அதுக்கு O of n is like is the best you can get actually time complexity wise. ஏன்னா வந்து லைக் எனிவே ஆல் த இன்டர்மீடியட் டேர்ம்ஸுக்கு இல்லை ஆக்சுவலாக ஃபிபோனாச்சி கால்குலேட் பண்ணுறதுக்கு கான்ஸ்டன்ட் டைமில் கூட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு மேத்தமெட்டிக்கல் மெத்தட் இருக்கு. ஸோ யூ கேன் ஆல்சோ கம்ப்யூட் ஜஸ்ட் யூஸிங் தட். அது O of 1 வந்துடும். ஸோ அது ஒரு மேத் ஃபார்முலா. ஸோ அதை சிம்பிளாக அதை மட்டும் யூஸ் பண்ணால் லைக் ஆன்சர் கிடைச்சிரும். பட் அந்த ஃபார்முலாலாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த கொஷின் இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா ஆக்சுவலாக அவங்களோட கோலே வந்து லைக் டு யூ நோ தீஸ் கைண்ட் ஆஃப் டெக்னிக்ஸ், இந்த ரிகர்ஷன் பண்ணுறது பற்றி தெரியுமா, அப்புறம் லைக் இந்த மெமோரைசேஷன் பர்பஸ் என்ன, லைக் இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் தெரியுமா, ஃபர்ஸ்ட் டெக்னிக்ஸ்லாம் தெரியுமா, அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான். ஓகே, ஸோ அதனால நீங்கள் வந்து அந்த கான்ஸ்டன்ட் டைம் ஃபங்க்ஷன்லாம் கண்டுபிடிச்சு மெமரைஸ் பண்ணிக்கணும் அவசியம் இல்லை. ஓகே, ஸோ பட் yeah, O of n is pretty good solution for this case. Like it's at least not horrible like that, and the 1.62 power n மாதிரி கிடையாது. ஸோ அப்புறம் இதோட ஸ்பேஸ் கம்ப்ளெக்சிட்டி ஆஃப் திஸ்
என்னன்னு சொல்ல முடியுமா யாராவது? ஸோ இங்கே ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிக்கிறது லைக் which memory is which allocated memory is like kind of growing along with the number of entry number, like what's the input valueங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும், ரைட்? அது எது இங்கே? Yeah, O of n is correct. Yeah, so இங்கே basically இந்த dpங்கிற array that grows, basically this will be always n plus 1, right? So which is 1, and that can be reduced down to n, right? So that is இந்த memorization யூஸ் பண்றதுக்கு முன்னாடி like space complexity was like would have been just O of 1. நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா மெமரி இந்த மாதிரி க்ரோயிங் மெமரி எதுவும் அலோகேட் பண்ணல, ரைட்? ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்னன்னா இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி பிகம்ஸ் ரியலி ஹாரிபிள். ஸோ அதுக்கு பதிலாக இங்கே இஸ் பேசிக்லி வி ஆர் using up little bit of the space to get like a significant improvement in the time complexity. Okay, and that's always a good trade-off. எப்பவுமே வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி டைம் எக்ஸிக்யூஷன் டைம் குறைக்கிறதுக்கு என்னென்ன the memory is there for that purpose. ஸோ மெமரி அதுவும் இல்லாமல் இங்கே மெமரி வந்து லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெமரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து n ஸ்கொயர் ஆயிடுது இதை குறைக்கிறதுக்காக அப்படின்னா that's a problem. இந்த மாதிரி எதுவுமே இந்த மாதிரி n ஸ்கொயர் அந்த மாதிரி போக விடக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக இது O of n தான், இது O of n கிடைக்குது அப்படின்னா லைக் திஸ் வெரி குட் சொல்யூஷன். ஓகே, ஸோ இது வந்து இன்னைக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த டாப் டவுன் அப்ரோச் பார்த்துருக்கோம். நாளைக்கு இந்த பாட்டம் அப் இதே சொல்யூஷனை இதே ப்ராப்ளத்தை பாட்டம் அப் அப்ரோச் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, பேசிக் டாப் டவுன்னா லைக் இங்கே என் 10 இருந்ததுன்னா அந்த 10லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு நம்பராக தென் ரிகர்சிவாக போய் கால்குலேட் பண்ணி எல்லா நம்பரையும் கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணோம், ரைட்? ஸோ இந்த பாட்டம் அப் அப்ரோச் வந்து ஜஸ்ட் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட், பட் மற்றபடி ஓவரால் வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதை நாளைக்கு பார்ப்போம். ஸோ எனி கொஷின்ஸ் அபவுட் திஸ் ஸோ ஃபார்? அப்புறம் சொன்ன மாதிரி லைக் இந்த கிளைம் ஸ்டேட்ஸும் ரொம்ப லைக் அண்டர்ஸ் யூ ஹவ் சால்வ் திஸ் யுவர் செல்ஃப், லைக் இன்டர்வியூ சுச்சுவேஷனில் இதை சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ கோர்ஸ் நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய 4-5 தடவை போட்டு பார்த்தா தான் இது லைக் ஞாபகத்தில் இருக்கும் இந்த. அண்ட் யா, அப்புறம் இன்டர்வியூ சுச்சுவேஷனில் இது ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஆல்ரைட், இன்னைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், நாளைக்கு பார்ப்போம். ஓகே, டேக் கேர் எவ்ரிபடி, பை.